ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி இண்டிகா, டாடா இண்டிகா V2 சாதா இன்ஜின் 2016 2 ஓனர் வண்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி யாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃபாலோவர்ஸ் 2 பேரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இண்டிகா வந்தால் சொல்லுங்கள் சார், இண்டிகா வந்தால் சொல்லுங்கள் சார்னு. அது உங்களுக்கோசரமே இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், டிவியில் உலக வரலாற்றில் முதல் முறையாகன்ற மாதிரி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இந்த மாதிரி நம்ம அரக்கோணம் லியோ கார்ஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் போட்டதெல்லாம் நம்ம எடுத்த வண்டி தான். பட் இந்த வண்டி வந்து நம்ம எடுக்கல, டைரெக்டாக கஸ்டமர் வண்டியை நம்மக்கிட்ட சேலுக்கு விட்டுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து மற்றவங்க வண்டியை வந்து சேல் பண்ணி தரேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது டைரெக்டாக கஸ்டமர் வண்டிங்க, சரிங்களா? கஸ்டமரோட நம்பரே கொடுத்துட்றேன், கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசலாம், பேசி நீங்கள் கஸ்டமர்கிட்டே பார்கிங் பண்ணி இந்த வண்டியை எடுத்துக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி நடந்ததுனாக்கா, நம்மக்கிட்ட இவர் எர்டிகா ஒன்று போட்டிருந்தோம், அந்த எர்டிகா வந்து இவர் வாங்கிட்டார். இந்த வண்டி வீட்டாண்ட விட்டதுக்கு இடம் இல்லை சார், நான் உங்ககிட்டே விட்டுட்டு போகிறேன், கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பார்கிங் பண்ணி கொஞ்சம் விற்று கொடுங்க சார், நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுங்க சார்னாரு. சரிங்க சார், விட்டு போங்க சார் சொல்லி விட்டுருக்காரு. இதுதான் நடந்த விஷயம், சரிங்களா? இதனால தான் கஸ்டமர் வண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அது மாதிரி பேமெண்ட்டு கொடுக்காம அடுத்தவங்க வண்டி விற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தது இல்லை, நம்ம ஆஃபீஸுக்கு நின்றதே கிடையாது. எல்லாமே நம்மளே பேமெண்ட் பண்ணி தான் எடுத்து நம்ம சேல் பண்ணுறோம். அதனால் இந்த வண்டி வந்து டைரக்ட் கஸ்டமர் வண்டி, நீங்கள் கஸ்டமர்கிட்ட தான் பேச போகிறீங்க. இந்த வாய்ப்பு எதுக்குன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு இந்த வண்டி வீடியோ ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர் கால் பண்ணுங்கள். கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு கஸ்டமரோட நீங்கள் 2 பேரும் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் எடுத்துங்க. வண்டியோட டீட்டெயில் சொல்லிடுறேன். 2016 2 ஓனரு, டீ சரண்டர், ஏசி ஒர்க்கிங்கு, சாதா இன்ஜின் தான், நல்ல டீசல் மைலேஜ் வரும், நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இன்ஜின்லாம் நல்லா பக்கவாக சுத்தமாக சின்ன சின்ன வேலைலாம் எது இருந்தாலும் செஞ்சு வச்சுருக்காரு. 2 டயர் போட்டு வச்சுருக்காரு. பாடி அவுட்லுக்லாம் நல்லா இருக்குது. வீடியோ பின்னாடி காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸும் அவர் சொல்லிட்டாரு. நான் அந்த ப்ரைஸு இது வரைக்கும் என்னோட வீடியோவில் நம்ம வண்டிக்கு ப்ரைஸே சொன்னது கிடையாது. யார் கால் பண்ணி கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். பட் இந்த வண்டி கஸ்டமர் ப்ரைஸு சொல்லி விட்டதுனால நான் உங்களுக்கு இதை ப்ரைஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 1,30,000 ரூபாய் கேட்டார். நீங்கள் டைரெக்டாக நம்பர் தரேன், கஸ்டமர்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லை கஸ்டமர்கிட்ட பேச கூச்சமாக இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரைஸு சொல்லுங்கள், நான் அந்த ப்ரைஸ் வேணால் கேட்டு பார்க்குறேன். கண்டிப்பாக ரொம்ப லோவாக கேட்டுறாதீங்க, கண்டிப்பாக தரமாட்டாங்க. கொஞ்சம் ரீசனாக கேளுங்க. 1,30,000 சொல்லியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்ன பின்ன பேசுனீங்கன்னா, வண்டி பார்க்காம ரேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் வண்டி பார்த்து ரேட்டு கேட்டால் தான் அது அந்த வியாபாரத்துக்கு அழகு. வாங்குகிற மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்வாங்க, வாங்காதவங்க சும்மா சாட் பண்ணி 50 கிடைக்குமா, 80 கிடைக்குமா, 60 கிடைக்குமான்னு கேட்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்காதீங்க. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், வாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆகும், ரொம்ப வித்தியாசத்தில் தரமாட்டார். ஏன்னா நிறைய 2 டயர் ஃப்ரண்ட்டு போட்டு வச்சுருக்காரு, நிறைய வேலையை செஞ்சு வச்சுருக்காரு. அதனால் டைரெக்டாக அவர்கிட்ட பேசுங்க. ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வாங்க, வீடியோவில் போயிடலாம். வண்டி நம்பர் பார்த்துடலாங்களா? TN 22 DD 6545. வண்டியின் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா சென்னை மீனம்பாக்கம் ஏரியா நினைக்கிறேன். இது கிராஸ் பார் பாருங்கள், ரிவீட்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பெயிண்ட் ஆகிருக்கு. ஒரு இண்டிகா 2 ஓனரில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கோசரம் தான் இந்த வண்டியை வந்து கஸ்டமரு வண்டியை டைரெக்டாக எடுத்து வந்து நம்ம ஆஃபீஸில் விட்டுருக்காரு. நீங்கள் இந்த வண்டி வாங்க வரீங்கன்னா கஸ்டமர்கிட்ட தான் பேசணும். நான் கஸ்டமரோட நம்பரும் கடைசியாக போட்டுறேன், நீங்கள் என் நம்பரும் போடுறேன். நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுகிறதா டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசி நம்ம ஆஃபீஸில் 2 பேரும் கஸ்டமரோட வந்து வண்டியை பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கொஞ்சம் ஆயில் லீக் இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஏசி நல்லா இருக்குது, கூலிங் நல்லா இருக்குது, இன்ஜின் நாய்ஸ் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. கஸ்டமரும் டெய்லியும் அப்பப்போ ஒரு 50-80 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு தான் இருக்கார். நான் 2 வாட்டி ஃபோன் பண்ணும்போது, ஒரு வாட்டி திருப்பதியில் இருக்கேன்னாரு, ஒரு வாட்டி வேலூர் போயிருக்கேன்னாரு. அது மாதிரி வண்டி நல்லா டெய்லியும் ரன்னிங் ஓட்டிகிட்டு தான் இருக்காரு, நல்லா இருக்குது. சாதா இன்ஜின், டீசல் இன்ஜினில், இண்டிகாவில் சாதா இன்ஜின் இருக்குது, சரிங்களா? வாங்க அப்படியே பாடி சுற்றி காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். டயரு 2 டயர் புது டயர் போட்டிருக்காரு, MRF டயர் போடுற வேலை இல்லை. அவுட்லுக்கும் நல்லா இருக்குது, ஏசியும் நல்லா இருக்குது, பாடியும் நல்லா இருக்குது. வண்டி கழுவில் உள்ள என்ட்ரிலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது, சுத்தம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பேக் டயர் பார்த்துடலாங்களா? அப்போலோ டயர் போடுற கண்டிஷன் எதுவும் இல்லை, வண்டி நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துக்கு கொஞ்சம் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. இண்டிகா V2 LS சாதா இன்ஜின் தான், CR4 கிடையாது.
நல்லா இருக்கும். பாடியும் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த டயரும் பார்த்துடலாங்களா? டயர் போடுற கண்டிஷன் எதுவும் இல்லை. வாங்க இன்டர்வியூலாம் காமிச்சிடுறேன். இந்த வண்டியோட மாடல் 2016 ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓனரில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்டு கஸ்டமர்கிட்ட இந்த வீடியோவுக்கு மேலே கண்டென்ட்டில் டைப் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. சுத்தம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கொடுக்கும்போது வேணால் கூட வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக தரலாம். எடுக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டைரெக்டாக கஸ்டமர் நம்ம ஆஃபீஸில் விட்டுருக்காரு. நிறைய பேர் இண்டிகா கேட்டுட்டு இருந்தீங்க. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். வாங்க, ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆகும். அதனால் டைரெக்டாக அவர்கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் அமுச்சு விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.